செல்லும் வழி எவ்வழியானாலும் வெல்லும் மொழி, உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 8ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு தலைமை மற்றும் முன்னிலை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தலைமையாளர்களுக்கும், மூவா என்றால் முயற்சியில் வளர்ச்சி, நம்முடைய சிறப்பு விருந்தினர் பா ஆ என்றால் பழகுவதில் அழகு, பணிவதிலே அழகு என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த ஆளுமையாகிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், நேரம் இருந்த காரணத்தினால் இங்கே நேரடியாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும், விருது பெற போகக்கூடிய வித்தகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 175 பேரை ஆயுள் உறுப்பினராக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த அரிய சங்கத்திலே ஆயுள் உறுப்பினராக சேர வெறும் 1330 ரூபாயை செலுத்தி இன்றே இணைத்திட வேண்டும் என்று உங்களை இருவரும் கூட்டிக் கொண்டு என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். உங்களுக்கு கூகுள் பே நம்பர் கொடுக்கிறோம். அந்த கூகுள் பே நம்பர்ல கூட நீங்க பொறுமையா பண்ணலாம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் 8ஆம் ஆண்டு விழா அணுக்க பார்வை. நான் கண்ணாடி இணைந்திருக்கும் காரணத்தினால்தான் என்னவோ அணுக்க பார்வை என்னோடு நம்ம ஐயாவின் பார்வை என் மீது பட்டு விடுகிறது. இருந்தாலும் ஐயாவின் அனுமதியுடன் உங்கள் முன் படைக்க நிச்சயம் நான் பாக்கியம் பெற்றவனாகின்றேன். கடந்து வந்த பாதை, கடந்த ஆண்டு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து வியந்து போகிறேன். காலத்தால் அழியாத சரித்திர சாதனைகள் நடந்த ஆண்டு 8ஆம் ஆண்டு. எப்படி பார்க்கலாம் வாருங்கள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செப்டம்பர் மாத நிகழ்வு நமது டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 100வது சிறப்பு கூட்டமாகும். அதை சிறப்பிக்கும் வகையிலே நமது திருவிக மேல்நிலை பள்ளியில் 100வது சிறப்பு கூட்டம் திரு மூவாவின் மாணவர் போற்றுதலுக்குரிய ஐயா திரு மின்னூர் சீனிவாசன் அவர்கள் தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றது. நமது திருவிக பள்ளியின் தாளாளர் திரு ஜான் ஐயா, திருவிக பள்ளியில் சிறப்பாக படித்து தேர்ச்சியுற்ற மாணவர்கள் போன்றோரை பாராட்டி கௌரவித்தது சிறப்புக்குரியது. டாக்டர் மூவாவின் மூச்சுக்காற்று திருக்குறள் தான், பெருந்தகை டாக்டர் மூவா ஆளுமை ஆற்றல் தான் என்பதையும் அருமையான இந்த 100வது நிகழ்வு எடுத்து எம்பிய செய்கை 8ஆம் ஆண்டின் பெருமையை 8 திக்கும் பறைசாற்றும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அன்று டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் நம்பிக்கை நல் தூண்களாக விளங்கக்கூடிய திரு பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களும், இன்றைக்கு சமுதாய சிற்பி 2025ஆம் ஆண்டு விருது பெறக்கூடிய காவலர் பொருள் திருமதி கோமதி ஆகியோரின் சீரிய முயற்சியாலும், நம் ஐயா அவர்களின் அறமுறையாலும், நம் அரங்க உறவுகள் அத்துணை பேரின் ஒத்துழைப்பாலும், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் வேதகிரி சண்முக சுந்தரம் அவர்கள் திருக்கரங்களால் நமது திருவிக மேல்நிலை பள்ளி வாயிலிலே ஐயன் திருவள்ளுவருக்கு கம்பீரமாய் காட்சியளிக்கும் வகையில் கல்லில் சிலை திறந்த நிகழ்வு 8ஆம் ஆண்டின் பெருமையை 8 திக்கும் பறைசாற்றும். அதே போன்று ஜனவரி 25ஆம் தேதி அன்று டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் உலக திருக்குறள் மையத்தோடு இணைந்து நடத்திய திருக்குறள் உலக நூல் உலக சாதனை மாநாடு 100 நம் திருவிக பள்ளியில் நடந்தது. ஆகச்சிறந்த ஆளுமைகளின் தலைமையில் திருவள்ளுவரின் பல்வேறு சிந்தனைகளை ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்டோர் ஆய்வரங்க கட்டுரைகளாக தொகுத்து காலத்தால் அழியாத கருத்து பெட்டகமாக புத்தக வடிவில் வார்த்தெடுத்தது 8ஆம் ஆண்டின் பெருமையை 8 திக்கும் பறைசாற்றும். திருக்குறள் தேசிய நூல் மட்டுமல்ல, உலக நூல் என்பதற்கு அச்சாரமாய் இந்நிகழ்வு திகழும். இளங்கோவடிகள், கர்ம வீரர் காமராஜர், தொழிலதிபர் ரத்தன் டாடா, மகாகவி பாரதியார், பேரறிஞர் அண்ணா, தமிழ் தென்றல் திருவிக, திருவருட் பிரகாச வள்ளலார் உள்ளிட்ட சமுதாயத்தில் புரட்சி செய்த சான்றோர்களை வள்ளுவத்தோடு ஒப்பீடு செய்ய வைத்த பாங்கு 8ஆம் ஆண்டின் பெருமையை 8 திக்கும் பறைசாற்றும். நற்குறள் நிறுவும் நல்லாட்சி, குறள் தரும் வாழ்வியல் அறங்கள், குறைகளை குணங்களாக்க குறள், அறிவோம் உயர் குறளில் உறைவன உலக சீர்மைகள், மன இருக்க மேலாண்மைக்கு தீர்வு மாக்குறளே, திருக்குறள் கடியும் வஞ்ச மனமும் வஞ்ச பணமும். இவை வெறும் தலைப்புகள் அல்ல, சமுதாய சீர்திருத்தத்தில் நம் ஐயாவின் புது முனைப்பு.
ஒவ்வொரு மாதமும் இந்த தலைப்புகளில் சிறப்பு சொற்பொழிவு பேச்சாளர்கள் நிகழ்த்திய பாங்கு, அவர்கள் திருக்குறளை ஆய்வு செய்த பாங்கு, முதுகலை பட்டங்களுக்கான ஆய்வுகளை விட சிறந்த கருத்து பெட்டகங்களாக திகழ்ந்தது என்பதில் ஐயமில்லை. சிறப்பு பொழிவுகள் அனைத்தும் 8ஆம் ஆண்டின் பெருமையை 8 திக்கும் பறைசாற்றும். 2024ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பிறந்த நாள் கண்டவர்களை போற்றிய விதமாகட்டும், நம் திருவிக பேச்சு பயிலரங்கத்தினுடைய முதல் பெண் அமைப்பாளர் திருமதி அம்பிகா, அன்னபூரணியாக திகழ்ந்த திருமதி உஷாராணி தேவராஜ், திருமதி சுப்பம்மாள் போன்ற நமது டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய ஆயுட்கால உறுப்பினர்கள் நம்மையெல்லாம் மீளா துயரில் மூழ்கடித்து நம்மை விட்டு பிரிந்த நிகழ்வுகளில் நம் ஐயா தலைமையில் அவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பாங்காக இருக்கட்டும். நிச்சயம் இவையெல்லாம் போற்றப்படக்கூடியவைதான், பாராட்டப்படக்கூடியவைதான். எட்டோடு நின்று விடாது எங்கள் சாதனை, நாம் எடுத்து வைக்கும் அனைத்து நிலைகளிலும் விஞ்சி நிற்கும் நம் சாதனை என்று சொல்லி அணுக்க பார்வையை சுருக்கமாக உங்கள் முன்தர வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும், மேடையை அலங்கரிக்கும் ஆகச்சிறந்த ஆளுமைகளுக்கும், என் எதிரே அமர்ந்திருக்கும் உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை தோழமையுடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் மு. உதயகுமார். நன்றி, வணக்கம். நமது நெறியாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோருக்கும் சபையோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கஸ்தூரிராஜ் அம்மையார் அவர்கள் முதுகலை பட்டம் பெற்று சித்தாந்த ரத்தினம் பெற்றவர்கள். தமிழ் ஆசிரியராக மேல்நிலைப் பள்ளியிலும், அண்ணா ஆதர்ஸ் மகளிர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும், பக்தவச்சலம் மகளிர் கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார். இவர்கள் எழுதியவை, புதுப்பித்தவை, பதிப்பித்தவை புத்தகங்கள் ஏராளங்கள். கஸ்தூரிராஜ் அம்மையார் அவர்கள் திருக்குறள் தொடர்பானவை 13 புத்தகங்களாகவும், குறள் வெண்பா, கவிதைகள், சிறுகதைகள் என பல படைத்துள்ளார்கள். 1997 அன்றும் என்றும் என்ற நூல் எழுத ஆரம்பித்தார். அவர் நூல்கள் 2020 கஸ்தூரி ராஜாவின் குறளின் குறள் என்ற வெண்பா மிகவும் சிறப்பு பெற்றது. அது மட்டுமல்லாமல் போன வருடம் அம்மையார் அவர்கள் எழுதிய மும்மொழி புத்தகங்கள், அம்மையார் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், இந்தி 3லும் புத்தகம் படித்திருக்கிறார்கள். அது மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த புத்தகத்தை அம்மையார்கள் வெளியிட்டுள்ளார்கள். திருக்குறள் உரையுடன் என்ற நூல் முதுமுனைவர் இளங்கோவனார் தலைமையில் சென்னை பல்கலைக்கழகம் முன்னை துறைவேந்தரும் கவிஞர் விருது பெற்றவருமான பேரறிஞர் பொற்கோ கவிஞர் திருக்குறளால் குருமூர்த்தி திருமண மண்டபத்தில் வெளியிடப்பட்டது. நூலாசிரியர் நிகழ்வினை தம் வாழ்வின் உயிரிய பெரு என கருதுகிறார் அம்மையார் அவர்கள். இவர்கள் பதிப்பித்தவை 2008 இருந்து இன்று வரை அவர்கள் புத்தகங்கள் பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பன்னாட்டு கருத்தரங்கம் இலங்கை, மலேசியா, கோலாலம்பூர், சவுத் ஆப்பிரிக்கா டர்பன் ஆகிய நாடுகளுக்கு சென்று தமிழகத்திலும் மற்றும் பிற நாடுகளுக்கும் சென்று அம்மையார் அவர்கள் பன்னாட்டு கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள். கருத்தரங்க கட்டுரைகள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அம்மையார் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். கருத்துரை ஆய்வு கட்டுரைகளும் 1996 முதல் இன்று வரை அம்மையார் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு விருதுகளையும் பெற்றிருக்கிறார்கள். செம்மொழி தமிழ் இலக்கிய கால ஆராய்ச்சி கருத்தரங்கம் என்றும் தஞ்சாவூரில் நடைபெற்றது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இணைந்து நடத்திய விருதும் பெற்றிருக்கிறார்கள். அம்மையார் அவர்கள் இதழிலும் ஆய்வு கட்டுரைகள் வழங்கி வருகிறார்கள். 2001 முதல் இன்று வரை அவர்கள் பெற்ற விருதுகளில் மிகவும் சிறப்பாக அவர்கள் கருதுவது ஔவையார் விருது, நல்லாசிரியர் விருது, திருக்குறளில் பெண்ணுரிமை சிறந்த நூலுக்கான விருது உரத்த சிந்தனை மூலமாக பெற்றிருக்கிறார்கள். திருக்குறள் மாமணி விருது திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் மூலம் பெற்றிருக்கிறார்கள். கலைஞர் விருதும் பொற்கிளியும் செம்மொழி தமிழ் பேரவை மூலம் பெற்றிருக்கிறார்கள். சிறந்த பெண்மணிக்கான விருதும் பெற்றிருக்கிறார்கள். எமினன்ட் எஜுகேஷனிஸ்ட் அவார்டு என்ற அவார்டும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பேடியம் ஆஃப் நியூ டெல்லி அவரையும் பெற்றிருக்கிறார்கள். செம்மொழி சுடர்மணி என்னும் பட்டத்துடன் கவிக்கொண்டல் விருதும் பெற்றிருக்கிறார்கள். திருவள்ளுவர் விருதும்
2014ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது தமிழக அரசால் பெற்று சிறப்பிக்கப்பட்ட அம்மையார் அவர்கள். திருவள்ளுவர் விருதும் பெற்றிருக்கிறார்கள். அம்மையார் இந்த ஆண்டு திருவள்ளுவரின் பிறந்தநாள் அன்று திருவள்ளுவர் சிலையின் சென்று அங்கே சென்று தமிழக முதலமைச்சரின் கரங்களால் அம்மையார் அவர்கள் விருதுகளும் பெற்றிருக்கிறார் என்பது மிக சிறப்புக்குரியது. தமிழக வளர்ச்சித்துறையில் அவர்கள் ஏற்ற பொறுப்புகள்: தமிழக வளர்ச்சித்துறை நடத்தும் கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டிகளில் நடுவராக பணியாற்றியிருக்கிறார். தேர்வுக்குழியிலும் அம்மையார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சாகித்ய அகாடமியின் சிறந்த குழந்தை கவிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். அம்மையார் அவர்கள் இப்பொழுது உலக திருக்குறள் பேரவையின் தலைவராக இருக்கிறார்கள். தவத்திரு பொன்னம்பலடிகளார் சென்னை மாவட்ட கிளையின் தலைவராக இருந்து இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சீரும் சிறப்புமாக. அது மிகவும் வியக்கத்தக்க வைக்கிறது. வள்ளுவரின் வழிவாசகர் வட்டம் என்றதிலும் அம்மையார் இருக்கிறார்கள். நூலக வாசக வட்டம் என்று அமைப்பிலும் அம்மையார் இருந்திருக்கிறார்கள். அறிஞர் பேரவை, புலவர் குழு, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திலும் அம்மையார் இருந்திருக்கிறார்கள். களப்பணியாக அவர்கள் திருக்குறளை அனைத்திடத்திலும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொண்டு தொடர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி வணங்கி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி ஐயா. எதிரிலே அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களே, மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழைப்பிதழிலேயே பாருங்க, ஒரு சிறப்பான ஒரு குறட்பா. எல்லா குறட்பாக்களும் சிறப்பு. நான் எழுதியிருப்பதும் அந்த அதிகாரத்தை வைத்து இந்த கால நடைமுறையில் என்னென்ன வன்கொடுமைகள் இருக்கின்றன என்பதை எழுதியிருக்கேன். பிறகு அதை பற்றி சொல்லுகிறேன். அறம் போலும் கூர்மையேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இந்த அவையில் மக்கட்பண்புதான் நிறைந்திருக்கிறவர்கள் என்பதை இன்று சிறப்பு விருந்தினராக என் குழந்தையை வாங்கினார். நான் 25 குழந்தைகளை பெற்றிருக்கிறேன். என்னுடைய நூல்களை படித்து பலர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். பல பேராசிரியர்கள் என்னை பற்றி வாழ்க்கை வரலாற்றை எழுதி நான் அவர்களால் சிறப்பு செய்யப்பட்டேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள். இதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பேரறிஞர் தாயம்மாள் அவர்கள் போன மாதம் வளரும் தமிழ் உலகம் என்ற அந்த மன்றத்திலே கொடைக்கானலில் நடந்த ஆராய்ச்சியிலே என் வாழ்க்கை வரலாற்றை எழுதி வெளியிட்டார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். அவங்களெல்லாம் நான் பார்த்தேன்னா நான் ஒண்ணுமே கிடையாது, மூதறிஞர். அவருடைய ஐயா காப்பா அரவாணன் அவர்கள். ஐயா சொன்னது போல இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்க எனக்கு விருப்பம். ஏன்னா வழக்குரைஞர் செல்வராஜ் அவர்கள், முனைவர் கவிஞர் உதயகுமார் அவர்கள், ஐயா கமலக்கண்ணன் ஐயா அவர்களை பல்லாண்டுகளாக அறிவேன். எத்தனை போராட்டங்கள். எனக்குரிய நேரம் என்னப்பா? நான் எப்பவுமே நேரத்தை பெரும்பாலும் கடைபிடிக்க விரும்புவேன். பாருங்க எத்தனை கையொடிகின்றன. நேரம்தான் முக்கியம். ஆமா, உண்மையாவே உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையே 40 ஆண்டுகள் நாங்கள் மாதம் கூட்டம் நடத்துகிறோம். MCTM ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலே ஆண்டு விழா MSR கல்யாண மகாலிலே நடத்துகிறோம். அதற்கு பேருதவியாக இருக்கின்றவர் என் கணவர் பாலராசா அவர்கள். ஒரு மன்றம் நடத்துறோம்னா அவ்வளோ கடினம். இப்ப தாமோதரன் ஐயா ஒரு மன்றம் நடத்துறாருன்னா அவ்வளோ கஷ்டம். அதுக்கு யாராவது, இப்ப நீங்க எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கீங்க. இது
அவர் பெற்ற பெரும்பேறு. புரசை வாக்கத்திலே பக்கத்திலேயே இருக்கிறார். யாரு? நம்ம உதவி ஆய்வாளர் கோமதி அவர்கள். என்னம்மா உங்க மன்றத்திலயா? தெரியாதம்மா. எல்லோருக்கும் அழைப்புதல் கொடுக்கிறோம், வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். ஆனால் திருக்குறள் என்று சொல்லும் போது யாரும் வருவதில்லை. வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, நாங்கள் மாணவர்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் அரசு வேலையிலே கவனம் செலுத்தவில்லை, அது என் குறைபாடு. ஆனால் நிறை என்னவென்றால், ராட்லர் தெரு நூலக வாசகர் வட்டம் அதனுடைய தலைவராக 100 மாணவர்களை மாதம் ஒரு முறை அந்த கூட்டத்திலே ஐயா பாலுசாமி பேசியிருக்கிறார். பிற துறை சார்ந்த சான்றோர், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியிலே மாணவர்களுக்காக 100 பேர் 4 பள்ளியிலிருந்து அனுப்புவார்கள். உண்மையிலேயே அவர்களை உருவாக்குவதா? அதனால்தான் எனக்கு தாமோதரன் ஐயா கூப்பிட்ட உடனே, உடல்நலம் சரியில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும், ஆனாலும் நான் ஒப்புக்கொண்டது அவருடைய ஆற்றலையும் திறமையையும் நன்கு மதிக்கக்கூடியவள் நான். 1330 குறட்பாட்களையும் நான் அறிந்தாலும் என்னை சொல்ல இயலாது. எந்த எண் தெரியாது, ஆனா கருத்துக்களை மொழிய முடியும். அந்த ஆற்றல் என்பது பேராற்றல். எங்கள் மன்றத்தின் செயலாளர் கலைச்செழியன் என்பவர், அவரும் சிறு வயதிலேயே 1330 குறட்பாக்களை சொல்லக்கூடியவர். இந்த மாதிரி திறமை எல்லோருக்கும் வருவதில்லை. அம்மா டாக்டர் ப. அமுதா அவர்களை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். எவ்வளவு அடக்கம், எவ்வளவு எளிமை. அவங்க பேசிய கருத்துக்களை கூர்ந்து கவனித்தால் அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆற்றொழுக்கு நடை என்று கூறுவார்கள். பேச்சுல ஆற்றொழுக்கு நடை என்பது சிறப்பான ஒரு நடை, ஸ்டைல், வே ஆஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். அந்த திறனை பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் வேறு துறை சார்ந்தாலும் வண்டமிழ் மீது, வானிலையிலும் சிறந்த ஆராய்ச்சியாளர், வண்டமிழ் மீதும் காதல் கொண்டவர் என்பதை அவர் பேசும்போதே அறிந்து கொண்டேன். ஐஆர்எஸ் கண்ணன் அவர்கள், ராஜா அவர்கள், சோபனா உதயகுமார், அவங்கள நான் பாராட்டேன். ஏன்னா திருக்குறள் வழி திருமணம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்ல ஆட்சியின் நின்ற துணை. அதை நம்ம பாராட்டணும். அம்மா கிட்ட, கோமதி அம்மா கிட்ட நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்த MCTM ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிகவும் உண்மையை சொல்ல போனால், என் கணவர் அங்கே 3 டியூப்லைட் போடுங்க, இருட்டா இருக்குன்னாங்க. 30 டியூப்லைட் போட்டார். அந்த மாதிரி அவருக்கு கடவுளுக்கு செய்வார், அதை விட தமிழுக்கு தொண்டு செய்யறோன்றல, பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு தகைமையாளர் விருதோ பேரறிஞர் அண்ணா விருதோ நான் யாரிடமும் போய் எதையும் கேட்பதில்லை. எந்த கட்சியையும் நான் சாராதவர். இன்னொரு எதிர்பாராத ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது தூத்துக்குடி வரை 2 மணி நேரம் அவர் பக்கத்திலே அமர்ந்து பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. பண்பு கருதி அவருடைய பணியை நாம் தொல்லை கொடுக்க கூடாது என்ற காரணத்துக்காக 2 மணி நேரமும் ஒன்றும் நான் பேசாமல் வந்தேன். எல்லோரும் சொன்னார்கள், கலைஞர் படைப்புலகம் என்று ஓராண்டு உழைத்து கலைவாணர் அரங்கத்திலே 2 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தினீர்கள், எல்லா அமைச்சர்களையும் அழைத்தீர்கள், ஏன் அதை ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு செம்மொழி நிறுவனர் கலைஞர் விருது கிடைத்திருக்குமே என்று என்னை திட்டினார்கள். வாய்ப்பு கிடைப்பது என்பது அரிது, அதை பயன்படுத்துபவர்கள் தான் சிறந்த அறிஞர்கள் என்று என்னை சாடினார்கள். ஆனாலும் சுயமரியாதையோடு நான் வாழ்ந்து கொண்டேன். இதை கூட என் பெருமைக்காக கூறவில்லை. வாய்ப்பு கிடைத்தாலும் பிறருக்கு
தொல்லை கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும். அதுதான் சிறப்பு. இங்க வந்திருக்க உண்மையிலே இது கூட்டம் நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொருவரும் அந்த உற்சாகமாக கையை தட்டுகிறீர்கள். இதுதான் ஊக்கச்சக்தி. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்து நான் பேச வந்ததே வேறு. இந்த பேச்சரங்கம்னு சொல்றாங்க, பேச்சரங்கம் நடத்துறாருன்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இன்று பேச்சு வியாபாரிகள் நிறைந்து விட்டார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டா 1000 கூட விட மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு போனால் 1 லட்சம். நான் மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களிலே ஆய்வு கட்டுரைகள் வழங்கினேன். அங்கெல்லாம் எங்களை பேச அழைப்பார்கள். இலங்கையிலே அவரை சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தியாகராஜ மகேஸ்வரன் சென்னை வந்தபோது அவர் கைபேசியிலே தொடர்பு கொண்டு, நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், நான் அவர் வீட்டில் தான் தங்கினேன், 5 ஸ்டார் ஹோட்டல் நான் தங்க மாட்டேன், ஏனென்றால் உங்களை போன்ற மனநிலை தான் எனக்கு. உண்மையாக சொன்னால் தைரியம் கிடையாது, தனியாக ரூம்ல தங்க தெரியாது. ஏன்னா நம்ம வளர்ந்த முறை அது. அவங்க வீட்டுல ஒரு சகோதரி மாதிரி கேட்பாரு, பசியாறிட்டீங்களாமா? அந்த நாட்டினுடைய மந்திரியினுடைய அமைச்சருடைய செல்வாக்கு அவ்வளோ, ஹெலிகாப்டர்லாம் இருக்கான். ஆனா எங்ககிட்ட அவ்வளோ அன்பா பழகுவார். இல்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நான் தென்னாப்பிரிக்கா சென்ற போது மொரீஷியஸிலிருந்து நித்யானந்தம் என்ற ஒரு ஆய்வாளர் வந்தார். அம்மா ஒரு இடத்துக்கு வரியானார். நான் சொன்னேன், சென்னையிலே எனக்கு துணை இல்லைன்னா தனியாலாம் போக தெரியாதுப்பா, எனக்கு எங்கன்னா விட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? உடனே அவர் சொன்னாரு, உங்களை அம்மா நான் கூப்பிட்டேன், இளைஞர் உங்களை அம்மான்னு கூப்பிட்டேன், நான் பத்திரமா கூப்பிட்டு போறேன். எங்க தெரியுமா கூப்பிட்டு போனாரு? காமாட்சிநாதன் என்ற ஒரு பெண்மணி டர்பன் நகரிலே மாதம் ஒரு திருக்குறள் மன்றம், வாரம் ஒரு வள்ளலார் கூட்டம். அங்க வந்து இந்த மாதிரி சேர்ல இந்த சர்ச்சுங்கள்ல இருக்கும் இல்லையா, நீட்டமா பெஞ்சு தான். அங்க அவ்வளோ அருமையா போட்டு இடத்தெல்லாம் கூட்டு போய் காட்டினாங்க. அவ்வளோ எளிமையா. ஒரு நாள் ஆய்வு கட்டுரை, மறுநாள் ஆய்வுரை கேட்க வேண்டிய நாள், அதை நான் பயன்படுத்தி கொள்வேன். இங்க காமாட்சிநாதன் என்னை கட்டி பிடித்து கொண்டு அழுதார். என்ன வந்து பார்த்தீங்களம்மான்னு, நீங்க தாமா உயர்ந்தவங்க. டர்பன்ல மணி 6 மணிக்கு மேல நம்மள மாதிரி சுதந்திரமா நடக்க முடியாது, சுட்டு விடுவார்கள். நாங்கள்லாம் கூட 6 மணிக்கே உள்ள வந்து பெரிய ஹோட்டல்ல தங்கினோம். பெரிய பெரிய ஆளுமைகள், அவர்கள் பெயர்களை நான் இங்கே பதிவிட நேரம் இல்லை. அந்த ஆளுமைகள் கூட நம்மிடம் மிக எளிமையாக பழகுவார்கள். உண்மையிலேயே இந்த பகுதி மிகவும் கொடுத்து வைத்த பகுதி. காரணம், நல்ல சான்றோர்கள், நல்லார் ஒருவர் உளரே. இந்த குரு கனகராஜ் இருக்காரு எங்க மன்றத்துல, செயற்குழு உறுப்பினர், சிறப்பா பணியாற்றுவார். ஆண்டு விழா வந்தா அவ்வளோ சிறப்பா செய்வார். அம்மா கவிஞரும் தெரியும். இப்படி எல்லோரும் தெரிந்தவர்கள் பெயரை சொல்லி கொண்டிருந்தால் கடந்து விடும். ஒரு செய்தியை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஒவ்வொரு மனிதரும் பிறப்பு நம்ம கையில் இல்லை, இறப்பு நம்ம கையில் இல்லவே இல்லை. நெருணல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஐயோ, நேற்று கூட்டத்துக்கு வந்தார, இன்னைக்கு இல்லையா இந்த அம்மா அப்படின்னு சொல்ற காலம் இது, எந்த காலத்திலும். ஆனால் ஒன்றே ஒன்று நம்மிடம் இருக்கிறது, அது சிறப்பு. இந்த மேடையிலே இருக்கின்ற அத்துணை பேரும் சிறப்பு மிக்கவர்கள். எதிரிலே இருக்கின்ற ஆளுமைகள் எங்கள் மன்றத்துக்கு வந்திருக்கின்ற சகோதரர்கள் தொடர்ந்து 3 மன்றத்துக்கு வந்திருக்கிறார். நான் 3 மன்றம் நடத்தினேன். திருவள்ளுவர் பைந்தமிழ் இலக்கிய மன்றம் என்று பொதுமக்களுக்குரியது, அங்கெல்லாம் ஐயா வருவார். உலகத்திரு ஏசுதாசன் ஐயா, அவர் வந்து பிஷப் ஹீபர் காலேஜ் பிரின்சிபலா இருந்தா, நான் துணை தலைவராக இருந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைப்பேன். பெருங்களத்தூர்லேருந்து வருவார். இப்படியெல்லாம் நல்ல ஆளுமைகளுடைய தொடர்பால் எனக்கு திருக்குறள் மீது பற்று ஏற்பட்டது. அதுதான் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றார், நீ தெய்வம் ஆகணுமா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்படி?
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இன்னைக்கு டாக்டர் மூவாவை பற்றி பேசினாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மூவாவின் 3 மக்களும் மருத்துவர்கள். அவர்கள் செய்யாத ஒரு செயலை நம்ம தாமோதரன் ஐயாவும் கமலக்கண்ணன் ஐயாவும் மற்றும் அனைவர் பெயரையும் சொல்ல விருப்பம். அம்மா பேச்ச முடிக்கலையா அப்படின்னு யாரும் நினைப்பதற்கு முன்பு நான் முடித்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுல 10 பெண் அமைப்பாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு குரல் வெண்பா கற்றுத் தருகிறார். இவருடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலாம். இவர் வாழ்வாங்கு வாழ்ந்து அருந்தொண்டுகளை செய்து இந்த நகரை அருங்குரல் நகராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருமதி நா. கோமதி அவர்கள், உதவி ஆய்வாளர், தலைமைச் செயலக காவல் நிலையம், காவல்துறை நிர்வாகத்தில் தலைமைச் செயலகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்து 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி தன்னுடைய காவல்துறை பணியை தொடங்கி இந்த வருடம் 28 ஆண்டுகள் கழிந்து 29ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அது மட்டுமல்ல, அவர் அடுத்த பதவி உயர்வு பட்டியலிலும் இருக்கிறார். அது ஒரு கூடுதல் சிறப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கம் உட்பட 120 வெகுமதிகளை பெற்றுள்ளார். 2003ஆம் ஆண்டு முதல் காவல்துறை நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பணியாற்றி டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், திரு OPS ஐயா அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைவரின் நிகழ்ச்சிகளையும் 5 முதலமைச்சர்கள் உட்பட அனைவரின் நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிய பெருமைக்குரியவர். அவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளது, ஒரு மகன் மற்றும் மகள். இனிய குடும்பம். மனநலப் போட்டி மூலம் மாணவர்களை ஒருங்கிணைத்த வாசமலர். டாக்டர் மூவா திருக்குறள் மன்ற மீது அதீத பாசம் கொண்ட நேசமலர். நம்முடைய நெறியாளர் ஐயா மீது பாசம் கொண்ட பாசமலர். வான்புகழ் வள்ளுவனுக்கு குமரிமுனையில் சிலை வைத்தது சாதனை என்றால், நம்முடைய திருவிக்கா பள்ளியின் வாயிலில் சிலை வைத்ததும் அழகு பார்த்ததும் ஒரு சாதனை தான். வள்ளுவம் இருக்கும் வரை உங்கள் சீரிய பணி சிறக்க நிலைத்திருக்க டாக்டர் மூவா மன்றத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை கூறி இந்த 2025ஆம் ஆண்டின் டாக்டர் மூவா சமுதாய சிற்பி விருது வழங்கி பெருமை பெறுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திரைக்கும் முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கடப்போன் மகமது நபிக்கு மறையுள் தந்து இயேசுவின் தந்தை என உலகத்து மதத்தினரால் உணர்ந்தும் உணராமலும் பலவகையாக பரவி கிடக்கும் பரம்பொருள் ஒன்றே. கடல் வெடித்து பிழம்பு விட கடல் பிடித்து சூடாற்ற முதுகுமிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்களை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வணங்கி போற்றுகின்றேன். தமிழ் புலவர் வாழியவே. முதலாவதாக ஐயன் திருவள்ளுவருக்கு என்னுடைய முதல்ல அவருடைய ஆசீர்வாதம். அடுத்ததா எனக்கு இந்த வழியை காமிச்சு கொடுத்த நம்முடைய தாமோன்னாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதக்கமும் பாராட்டும் எனக்கு கிடைக்கிறதுக்கு பெரும் வழி காட்டினது யாருன்னா தாமோன்னா. அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் அதை செய்யறதுக்கான எங்களுக்கு ஒரு பணி கிடைச்சது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த சிலை வைக்கலாம், இந்த பிள்ளைகளுக்கு திருக்குறள் நடத்தி தரலான்ற ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தாரு. அதை எனக்கு என்னுடைய அன்பு தோழரான நம்ம பாலமுருகன் ஐயாரஸ் அவர்கள் அவங்க சிறப்பா செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சும்மா எடுபடியா
உறுதி, அதாவது அந்த உறுதுணையா எடுமுடியா இந்த வேலைதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்ன இவ்வளவு ஒரு பெருமிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க முன்னாடி எனக்கு எப்படி சொல்றது, மேடம் கேட்டாங்க 10 நிமிஷமா எனக்கு 20 நிமிஷமா, அவ்வளவு எல்லாம் சரக்கு என்கிட்ட இல்ல, கொஞ்ச நேரத்துல உட்கார்ந்துருவேன் நானு. நீங்க அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல, அதை விட இந்த மனநம் போட்டி நான் பரிசு வாங்குறேன்னா, பதக்கம் வாங்குறேன்னா, இதுக்கு ரொம்பவே அடிக்கடி நேர்முக தொடர்பு இருந்தவங்க நம்ம வைதேகியும் நம்ம நிர்மலா சிஸ்டர் தான். இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டுருவாங்க, எப்ப நான் இன்னைக்கு வரல, இல்ல நான் இன்னைக்கு வரேன், அவங்க எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடணும். எல்லாரும் பல வகையான வேலையில தானே அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. அதுவும் இல்லாம ஞான தர்ஷனுக்கும் அவங்க 2 பேரும் போறாங்க. நான் என்னைக்காச்சும் தான் ஒரு நாள் போறேன். இந்த எல்லாத்துக்கும் எங்களுக்கு அந்த பரிசு பணம் என்னங்க, நீங்க கூட யாருன்னா கொடுத்துடலாம். ஆனா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுதான் தாமோன்னா. அவருக்கு முதல் இந்த பதக்கத்தையும் இந்த வெகுமதியும் அவருக்கு நான் சமர்ப்பிச்சு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தன் காற்சிலம்பை கத்தியாக்கி கழட்டு விட்டால் புரட்சி பெண் கண்ணகி. எதிர்ப்பவன் அவதாரம் எனினும் எதிர்ப்பது தமிழ் மரபு என்று மானம் காத்தால் மண்டோதரி. ஈனக்குளம் எனினும் கற்புணரி காத்த மாதரசி மாதவி. பருவத்தே தமிழுக்கு ஈர்ந்து தமிழை மணந்தார் அவ்வை. 63 நாயன்மார்களில் பெண் ஒருத்தியாக உயர்ந்து நின்று சாதனை படைத்தார் காரைக்கால் அம்மையார். கணவன் காணா உலகை காணேன் என கண்களை கட்டினார் காந்தாரி. யமனை புல்லென தூக்கி எறிந்த சத்தியவான் சாவித்திரி. ஒரு மாபெரும் தமிழ் சாதனைக்காக திரைமறைவில் இருந்தார் வள்ளுவன் மனைவி வாசுகி. பொறுமையின் சிகரமாக இருந்தால் சீதை. பிரிட்டிஷ் பீரங்கியை தன் போர்வாளால் உடைத்து எறிந்தால் ஜான்சி ராணி. திலகம் இழந்த விதவை எனினும் ரத்த திலகம் காத்தால் ராணி மங்கம்மா. ஒரு தூய வெள்ளை சூரியனாய் வலம் வந்தால் அன்னை தெரேசா. கவிகூறும் தென்றல் கலந்தார் நம்முடைய சரோஜினி நாயுடு. மூத்திர குழாய் சுமந்த பெரியாருக்கு இரத்த குழாயாய் இருந்தால் மணியம்மை. கம்பீரத்தில் நம்பிக்கையாய் இருந்தார் இந்திரா. முதல் இந்திய சுதந்திர போரை இந்திய மண்ணில் தொடங்கி வைத்தார் வேலு நாச்சியார். இப்படி பல புரட்சி பெண்கள், இன்னும் நிறைய பேர் நான் விட்டுட்டேன், கொஞ்சம் பேர் தான் நான் எடுத்தேன். இவ்வளவு பேர் வந்த இந்த புரட்சி பெண்கள் மத்தியில இனி இந்த தொடர்ச்சி விட்டுவிடக் கூடாது, இந்த தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று டாக்டர் மூவா அமைப்பை ஏற்படுத்தி அதில் என் போன்ற பெண்களுக்கெல்லாம் வாய்ப்பை வழங்கி சாதனை படைக்க அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் நம்முடைய தாமு அண்ணாவிற்கு இந்த அரங்கத்தின் சார்பாக முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தாமோதரன் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களோட திருமணம் அவர் திருக்குறள் வழியில் நடத்தினார். அப்புறம் இங்கே ரொம்ப எல்லாருமே ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்காங்க. நமக்கு என்னென்ன நிறைய புரியல. மூவா அப்படின்னா விளக்க உரை எழுதினார் அப்படி வரைக்கும் தெரியும். திருக்குறளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக தெரியாது. நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில். என்ன விஷயம்னா, இவ்வளோ பெரிய இங்கே இருக்க எல்லாருமே இன்டலெக்சுவலாக இருக்காங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது, நிறைய கற்றுக்கலாம் அப்படின்றத இந்த இடம் நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இது பண்ணீங்க. அண்ணல் அம்பேத்கரும் ஏப்ரல் 14 பிறந்தவர். ஜெய்பீம். அது மாதிரி தந்தை பெரியார் பற்றி சொன்னாங்க மேடம், மணியம்மை பற்றி நிறைய பேரை சொல்கிறாங்க, நிறைய பேர் தெரியல. எனக்கு மணியம்மையும் பெரியாரையும் தெரியுது. ஸோ திருக்குறளுக்கும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமே தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே திருவள்ளுவரை ஃபாலோ பண்ணால் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணலாம், பெரியாரை ஃபாலோ பண்ணலாம். எனக்கு டெய்லி தாமு சார் வந்து ஒரு ஊக்கம் தான். காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அவரோட வாய்ஸ் கேட்டுருவேன். அவர் நேராக தொடர்பு பண்ண முடியுதாலும். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிறேன். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு ஆளுமை அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். 3 பட்டங்கள், PhD பட்டங்கள். அவருடைய இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு தெரியாது, அவர் பொருளாதாரத்திலே விஞ்சும் அறிவினார். அவருடைய நாணயம் என்ற அவருடைய அந்த ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டுரை, ஆராய்ச்சி கட்டுரை. உங்களுக்கு தெரியும், அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்றவர், இந்தியர், ஃபாரின் செட்டில். அமர்த்தியா சென் சொன்னாரு, அம்பேத்கரை எல்லோரும் சட்ட நிலையில் பார்க்கிறீர்கள், அதிலும் அவருடைய நாணயம் என்ற கட்டுரையை படித்து பயன்பெற்றவன் நான். அதில் பொருளாதாரத்தின் அத்தனை கூறுகளையும் சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் ஒரு பொருளாதார
அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் டாக்டர் அம்பேத்கர். அதாவது ஜெய் பீம் அப்படின்னு சொல்லும்போது அவர் உலகத்துக்கே சொந்தக்காரர். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு நாம் அடக்கி விடக்கூடாது. ஏன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இது 68வது குறள் 7வது அதிகாரம் மக்கள் பேர். அதுல நாம எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே அம்பேத்கரை நாம் எண்ணி இன்று இரும்புவது எய்துகின்றோம். அவரை சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி. நல்லவங்களை சொல்லுங்க, நல்லாரை காண்பதும் நன்றி, நல்லார் சொல் கேட்பதும் நன்றி, அவரோடு இணங்கி இருப்பது அதை விட நன்றி. ஆனா நல்லவங்கெல்லாம் நமக்கு எப்போ நல்லது சொல்லுவாங்க. ஏன் திருக்குறளுக்கு கூட்டம் வரல? மேடம் வருத்தப்பட்டாங்க, எங்க கஸ்தூரி ராஜா மேடம் வருத்தப்பட்டாங்க, இன்னும் திருக்குறளுக்குன்னா வரவே மாட்டானே. எப்படி வருவான் அவன்? மற்ற இலக்கியங்களை நான் குறை சொல்ல, கம்பராமாயணம்னா கடத்தின்னு போயிட்டாங்க சீதைய அப்படின்னா ஆசையா கேட்பான். அப்புறம் என்னாச்சு சொல்ல. மகாபாரதம்னா சொத்து சண்டை, என்னாச்சு யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்பான். திருக்குறளை நீ ஒழுங்காயிரு, ஒழுக்கமாயிரு, நேர்மையாயிரு, உண்மையா, இதெல்லாம் யாருக்காவது புரியுமா? அதனாலதான் நம்மால் அதெல்லாம் கேட்க நல்லவன். அவன் வந்து கேட்டுட்டு அதுபடி இல்லைன்னா மனசு குத்தம். அவன் வேணாயா திருக்குறளே வேணாம், அவன் டிசைட் பண்ணிட்டான். நீ என்னை கூப்பிட்டா கூட நான் வரதில்லை மேடம், எனக்கு என்னத்துக்கு? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தானே சொல்லும். அதனால வர்றதே இல்லை. அதுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்லை. நம்மள வரும் என்னன்னா குறை மனுஷனுக்கு இயற்கை. எல்லாருமே குறை உடையவர்கள் தான். யாரும் 100 ஆக்மார்க் சுத்தமானவன் சார் நான் அப்படின்னு சொன்னா அவன் தான் ஆக்மார்க் அது நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் குறையும் இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது நல்ல சைட். டோன்ட் ரப் ஆன் த ராங் சைட் ஆஃப் அ பர்சன். ஒவ்வொருத்தருக்கும் நல்லது இருக்கும். நம்ம மக்கள் ஒருத்தனை குறை சொல்லும் போது அவன் கண்ணில் பார்க்கணுமே, 1000 வாட்ஸ் பல்பு இருக்கும் ஒருத்தரை குறை சொல்லும் போது. ஆனா நல்லது சொல்லும் போது நம்ம ரொம்ப யோசிப்போம். ஏன்னா நல்லதுதான் நிறைய நம்ம சொல்லணும். அதுதான் உண்மை.